அசைவம் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு ஏன் போகக்கூடாது? நம் முன்னோர்கள் கூறிய 2 காரணங்கள். முதலாவது, ஆன்மீக காரணம். கோவில் என்பது தெய்வ சக்தி அதிகம் திரண்டிருக்கும் இடம். அசைவ உணவு சாப்பிட்டவுடன் உடலின் ஆற்றல் கனமாகி மனம் சாந்தமின்றி இருக்கும் என்று கருதப்படுகிறது. தெய்வ வழிபாட்டில் சுத்தம் முக்கியம். அசைவம் சாப்பிட்ட பிறகு உடல் மனம் இரண்டிலும் சுத்த நிலை குறையும் என்பதால் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து ஆரோக்கிய காரணம். அசைவ உணவை சாப்பிட்டவுடன் உடலில் ஜீரணத்திற்கு அதிக இரத்த ஓட்டம் செல்கிறது. அப்போதுதான் உடல் சோர்வாக இருக்கும். கோவிலில் செய்யும் பிரார்த்தனை, சுற்றுநடை, ஏற்றம் இறக்கம் போன்றவற்றை செய்ய உடல் சிரமப்படும். அதனால் நம் முன்னோர்கள் இதை தவிர்த்து சுத்தமாக சீராக வழிபடுங்கள் என்று விதிமுறை வைத்தனர். அதனால் அசைவம் சாப்பிட்ட நாட்களில் சுத்தம் பேணி கோவிலுக்கு செல்லாமல் மறுநாளில் நன்னீர் குளித்து சுத்தமாக போய் வழிபட வேண்டும் என்பது பழக்கமாக உள்ளது. சில குல தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன் கோவில்களில் அசைவம் படைத்து சாப்பிடுகிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விளக்கம் நாளைய வீடியோவில். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவின் லிங்கை இத்துடன் இணைத்துள்ளேன். வீடியோவை முழுமையாக பார்த்து குலதெய்வத்தின் மகிமையை புரிந்து கொள்ளவும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.